தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஓட்டர் லிஸ்ட்டு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரை இங்கே தூக்கிடலாம். அது இந்த அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, இப்போ இந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவனுக்கு பூரா நான் சொல்கிறேன், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க வாக்காளர் பட்டியலை. அப்பப்போ போய் பேர் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வாங்க. உங்கள் பேரை இவங்களே வந்துக்கிட்டு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க. அதிமுக, பாஜக, அது யார் யார் மெம்பருன்னு இவங்க ராபின் சர்மாட்ட கொடுத்து இவங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்பான் உங்கள் மேலே இவர் இந்த அட்ரஸில் இல்லை, இவர் போலி வாக்காளர், உங்களுக்கே தெரியாது, வந்தால் உங்கள் பேரில் மூவ் பண்ணிடுவாங்க. அதனால் வாக்காளர் சேர்க்கைன்னு எப்போ அறிவிப்பு வருதோ அப்போ ஜாக்கிரதையாக இருங்க. யாரும் அந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் போய் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி புதிய வாக்காளர் சேர்க்கைன்னு போடுவான். அப்போ தான் இந்த திமுக இந்த ஃப்ராடுத்தனத்தை ஆரம்பிப்பான். கருணாநிதி காலத்திலேருந்து புதிய வாக்காளர் சேர்க்கைன்னு போடும்போது ஒரு 10 லட்சம் பேர் சேர்ப்பான். அவ்வளோ பேர் டூப்ளிகேட், அப்படி ஒரு ஆளே இருக்க மாட்டான். எப்படி வாக்காளர் இதில் வாக்காளர் அட்டை அடையாள அட்டை இவங்களே பிரிண்ட் பண்ணுவான். உங்களுக்கு இது ஆதார் கார்டு இவனே ரெடியாக வச்சுருக்கான். வச்சுக்கிட்டு அவன் ஓட்டு போட வருவான். நீங்கள் நம்ம ஓட்டு இப்போ வாக்கு சாவடியில் போய் ஒரு வாக்காளர் அடையாள அட்டைன்னா இது பொய்யா டூப்ளிகேட்டான்னு பார்க்க மாட்டான். பார்ப்பான், ஃபோட்டோ பார்ப்பான், உங்கள் முகத்தை பார்ப்பான், ஓட்டு போடுவாங்க. அந்த புதிய வாக்காளர் சேர்க்கையில் இந்த ஃப்ராடு பண்ணுவான். எதிர்கட்சிகள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. கருணாநிதி பீரியட்லேருந்து சொல்கிறேன், ஃப்ராடு பண்ணி தான் அத்தனை எலெக்ஷனையும் கருணாநிதி ஜெயித்தார். உண்மையான மக்கள் செல்வாக்கு போட்டு கருணாநிதி ஜெயித்ததா சரித்திரமே இல்லை. அத்தனையும் கள்ள ஓட்டு. எனக்கு தெரியும் எந்தெந்த இதில் என்னென்ன பண்ணாங்க. ஸ்டாலின் 2006 பண்ணாத அயோக்கியத்தனமாக உள்ளாட்சி தேர்தலில் என்னென்ன பண்ணார், அது மாதிரி பண்ணுவாங்க.